அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பு தேதியில் புதிய மாற்றங்கள் குறித்து தற்போது முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்கிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு கடந்த மாதம் தேர்வுகள் முடிந்து கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளன. இந்த கோடை விடுமுறையை கொண்டாட மாணவர்கள் பெற்றோர்களுடன் சுற்றுலா தலங்களுக்கு சென்றுள்ளனர். சில மாணவர்கள் கல்விசார் பயிற்சி வகுப்புகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சிலர் உள்ளூரில் விடுமுறையை கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் தமிழகத்தில் மே முதல் வாரங்களில் கோடை வெப்பம் அதிகரித்து காணப்பட்டது. இந்த கோடை வெயிலின் காரணமாக கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் பள்ளிகள் திறப்பு தேதி ஒத்திவைக்கப்படுமா என்று மாணவர்களும் பெற்றோர்களும் எதிர்பார்ப்பில் இருந்தனர். இந்நிலையில் கடந்த சில வாரங்களாக தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கோடை வெப்பம் தணிந்துள்ளது. இதனால் பள்ளிகள் திறப்பு தேதி திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் வரும் நாட்களில் கனமழையின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடும் என்பதால் மாணவர்களின் நலன் கருதி அதிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பள்ளிகள் திறந்தவுடன் பின்பற்றக்கூடிய முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். அதன்படி இடைநிற்றலை கண்காணிக்க வேண்டும். இடைநிற்றல் இருந்தால் அந்த மாணவர்களை மீண்டும் பள்ளிக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாணவர்கள் வருகைக்கு முன்னர் பள்ளி வளாகத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். நடப்பு கல்வியாண்டில் கல்வி அலுவலர்கள் அதிகமான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். முந்தைய கல்வியாண்டை காட்டிலும் இந்த கல்வியாண்டில் அதிகப்படியான தேர்ச்சி விகிதத்தை பெற முயற்சிகள் எடுக்க வேண்டும். அனைத்து பள்ளி கட்டடங்களின் உறுதித்தன்மையை பரிசோதனை செய்ய வேண்டும். உடனடி தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு உரிய வழிகாட்டுதல்களை வழங்க வேண்டும். மாணவர்களுக்கான நன்னெறி வகுப்புகளை நடத்த வேண்டும். மாணவர்களின் பாதுகாப்பையும் சுகாதாரத்தையும் உறுதி செய்யும் நடவடிக்கைகள் செய்ய வேண்டும். உடற்கல்வி பாட வேலையை முறையாக பின்பற்ற வேண்டும். இதன் மூலம் புதிய சாதனையாளர்களை உருவாக்க வேண்டும். பள்ளிகள் திறக்கப்படும் முதல் நாளில் மாணவ செல்வங்களை அன்போடு வரவேற்போம் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். நன்றி, வணக்கம்.